வணக்கம். செல்வம் சேர்க்க வேண்டும், செல்வத்தை பெருக்க வேண்டும், மிகுதியான செல்வம் வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு. இருக்க வேண்டிய ஆசை தானே அது. ஆனால் அப்படி மிகுந்த செல்வத்தை சேர்க்கக்கூடிய வழி எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்க வேண்டும். அது நேர்மையான வழியா, நேரிய வழியா என்பதுதான் கவனிக்க வேண்டியது. பல பேர் பணம் கிடைக்கிறது என்ற ஆசையின் காரணமாக குறுக்கு வழிகளிலும் தவறான வழிகளிலும் சென்று பணத்தை செலுத்தி இருப்பதையும் இழந்துவிடக்கூடிய அபாயம் அன்று தொட்டு இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. சூதாட்டம் என்பது மிக கொடிய பாவம் என்று வள்ளுவர் பேசுகின்றார். இந்தியாவின் இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதம் சூதினால் விளைந்த தீமையை பற்றி பேசுகிறது. தருமனை பாரதி சீச்சி சிறியர் செய்கை செய்தான் என்று சூதாடியதன் காரணமாகத்தான் கூறினார். கதிரை வைத்தழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம், இந்த கைதானே பகடையை உருட்டியது என்று தம்பி வீமன் கோபப்பட்டு பேசுகின்றான். லாட்டரி டிக்கெட்டுகள் அதை போன்றவை. இன்றைக்கு இணையங்களிலே வெளிவரக்கூடிய அறிவு சார்ந்த விளையாட்டுகள் என்று சொல்லக்கூடிய ஆன்லைன் கேம்ஸ் இதை போன்றவைதான். உள்ளே உங்களை இழுத்து அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும். பொருளை சேர்க்க வேண்டும், பெருக்க வேண்டும் என்பது சரிதான். ஆனால் அதற்கான வழி சரியா என்று பார்க்க வேண்டும். செம்பை நான் தங்கமாக மாற்றுகின்றேன் ரசவாதத்தின் மூலமாக என்று சொல்லி ஏமாற்றியவர்கள் உண்டு. ₹1,00,000 கொடுத்தால் 10 நாளில் 2 லட்சமாக திருப்பி தருகிறேன் என்று சொன்ன பொழுது ஆசைப்பட்டு இருப்பதையெல்லாம் கொடுத்து இருந்ததையும் தொலைத்தவர்கள் பல பேர். அலைபேசியிலே இந்த இணைப்பை தொட்டால் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து உங்களுக்கு குழுக்கள் விழுகிறது என்று சொல்லி அதை தொட்டவுடன் நம்முடைய வங்கி கணக்கிலே இருப்பிலே வைத்திருந்த தொகையெல்லாம் போனது உண்டு. தெரிந்து செயல் வகை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார், ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். பணம் வருகிறது என்று ஆசைப்பட்டு தவறான வழிகளிலோ குறுக்கு வழிகளிலோ நேர்மைக்கு புறம்பான வழிகளிலோ சென்று இருக்கக்கூடியதையும் இழக்கக்கூடியதை அறிவுடையவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். பேராசை கொண்டு இருப்பதையெல்லாம் பெருக்க வேண்டும் என்று அனைத்தையும் நம்பி வீணாக உள்ளதையும் தொலைத்து விடுபவர்கள் அறிவற்றவர்கள் என்று அவர் கூறுகின்றார். காலம் மாற மாற ஏமாற்றுகின்ற தன்மைகளும் வழிமுறைகளும் புதிதாக பெருகிக் கொண்டே இருக்கின்றன. நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.